கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரத்தில் மாறும். உங்களை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். பிரச்சனை இல்லாத ஒரு மனிதரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு மனுஷியை பார்த்துருக்கீங்களா? இந்த உலகத்தில் ஒரு பழமொழி இருக்குது, அக்கறைக்கு இக்கரை பச்சை, இக்கரைக்கு அக்கறை பச்சை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த கரையிலேருந்து தூரத்தில் இருக்கிற அந்த கரையை பார்த்தா அங்கே எல்லாம் பச்சை பச்சேன்னு இருக்குமா. ஸோ அங்கே பச்சையாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லி போனால் அங்கே அந்த அளவுக்கு பார்த்த மாதிரி இருக்காது, முந்தி பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ திரும்பி பார்த்தா அந்த இடம் பச்சை பசேன்னு இருக்கும். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. நீங்கள் ஒரு மனிதரை பார்க்குங்க, இப்படி தான் இருக்கணும் நினைக்கிங்கள? இல்லை, அந்த மனுஷன் வாழ்க்கைக்குள்ளே போனால் நிறைய பிரச்சனைகள் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 16:33, உலகத்தில் உபத்திரவம் பிரச்சனை உண்டு, நான் ஜெயித்தேன். இன்னைக்கு ஜெயிப்பீங்க. பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சீக்கிரத்தில் கர்த்தர் மாற்றி போட போகிறார். 2 கொரிந்தியர் 4:17 நீங்கள் வாசித்து பார்த்தா, ஆண்டவராகிய தேவன் பவுல் அப்போஸ்தலர் மூலமாய் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவங்கள். உபத்திரவம் அப்படின்னா அநேக காரியங்கள், அதில் பிரச்சனையும் ஒன்று. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் ஆண்டவரை தேடி இருப்பீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். குமார் அப்படிங்கிற ஒரு சகோதரர், அன்பு அண்ணன், அவங்களுக்கு நான் பல முறை இயேசுவை குறித்து சொல்லியிருக்கிறேன். அப்போ அவங்க கையில் காசு, ராஜதூத் பைக்கு, ஓமினி வண்டி வந்த புதுசு, ஓமினி வேனு, கார்கள், நல்ல பிஸ்னஸ். ஆனால் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையே. பல முறை சொல்லியிருக்கிறேன், என் வார்த்தையை கேட்க கூட செய்யலை. ஆனால் சில பிரச்சனைகள் அவங்களை தொட்டது. பணங்கள் இல்லாமல் போனது, உறவுகள், நண்பர்கள் அவர்கள் விட்டு போனாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு ஒரு மகிமையான போதக ஊழியத்தை, திருச்சபை ஊழியத்தை செய்கிறாங்க. குமாரனா ஆச்சரியம். பிரச்சனை ஒரு மனிதனை மாற்றும். நல்லா கவனிங்க, பேதுரு ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டான். இயேசுவை மறுதலித்த பிரச்சனை. யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டி கொடுத்த ஒரு பிரச்சனை. இந்த 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆண்டவரிடத்துலேருந்து பேதுரு சரணடைஞ்சிட்டான். பேதுருவை கர்த்தர் திருச்சபையினுடைய அஸ்திபார கல்லாய் மாற்றிவிட்டார். ஆனால் யூதாஸ் காரியத்து பிரச்சனையே பார்த்துட்டு நான் பிரச்சனைக்கு காரணமாயிட்டேன்னு பிரச்சனையிலே அழிஞ்சிட்டான். ஏன் பிரச்சனையில் அழியணும்? சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனையும் மாறும்போது ஜெபிக்கலாமா? தகப்பானே, சீக்கிரத்தில் என்னுடைய பிரச்சனை எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென். பிரச்சனைகள் எல்லாம் மாறும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.